தேமுதிக வந்து இந்நேரம் அறிவிச்சிருக்கணும், பட் ஏன் அறிவிக்கலன்னு எனக்கு தெரியல. பாரத பிரதமர் 1ஆம் தேதி வர்றதுக்கு முன்னாடி அவங்க அறிவிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே செய்தி போட்டிருந்தோம், அதுவும் வந்து அப்படி தான் இருக்குது. திரு ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலாவுடைய முடிவுக்காக காத்திருக்கிறாங்க. அவருமே கூட விஜய் கூட போகிறதுக்கான வாய்ப்பாக நான் கம்மியாக பார்க்குறேன். ஒருவேளை இவங்க 3 பேரையும் கிளப் பண்ணி இவங்க ஏதாவது பேசி விஜய் ஏதாவது கொண்டு வந்தாங்களே தவிர ஐ டோன்ட் சி எனிபடி இஸ் கோயிங் தேர். எனக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு கட்சி வந்து இப்போ இவர்கள் 3 பேருமே போனால் கூட ஒருவேளை போயிட்டான்னு சொல்லுங்க, திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ், சீனியர் டாக்டர் ராமதாஸ், தேமுதிக 4 பேருமே போயிட்டாங்கன்னு ஒரு அணி அப்படிங்கிற கணக்கில் வருமே தவிர ஒரு கன்வெர்டபிள் ஓட்டு வருமா அப்படின்னு நான் நம்பலை. அது வந்து ஒரு இவர்களுடைய வாக்குகளை உத்தரவாதப்படுத்தும். இப்போ ஒரு 20% வரும் நம்புறாங்கல்ல, அதை வந்து அசர்டைன் பண்ணிடும். அது வந்து 20 வருமா குறைஞ்சிருமான்னு ஒரு கேள்வி வருது. அந்த 20 உத்தரவாதப்படுத்திடும். மேலே ஏறுமா அப்படின்னு எனக்கு தெரியல. காங்கிரஸ் வந்தால் அந்த கேம் வேற இருக்கும். ஸோ காங்கிரஸ் அல்லாமல் ஒரு கூட்டணி வந்து வேற வந்துச்சுன்னா அது வந்து வேற கணக்கு. நம்ம வந்து திரு டிடி வித்யநாதனுடைய நேர்காணல் நம்ம போட போகிறோம். அதில் வந்து அவர் சொல்கிறாரு, எங்கள்கிட்ட நிறைய காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வர்றோம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய தலைவர்கள் மன்னிக்கணும், டெல்லியில் தலைவர்கள், தமிழ்நாட்டில் நிறைய பேர் நீங்கள் முன்னாடி ஆரம்பிங்க, நம்ம பின்னாடி வந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் காங்கிரஸ் வந்தால் தான் தாவேகா வந்து ஒரு 3வது அணியாக மாறும். காங்கிரஸ் அல்லாமல் வந்து அவர்கள் வந்து ஒரு ஃபார்மிடபிள் அலைன்ஸாக இருக்கிற வாய்ப்பில் இந்த கட்சிகள் எல்லாருமே சேர்ந்தா கூட